இந்தியாவின் வடக்கு எல்லையாக பாதுகாக்கும் மலைத்தொடர் எது? இமயமலை. இமயமலை இந்தியாவின் வடக்கே இயற்கை அரணாக அமைந்து பாதுகாக்கிறது. கல்வெட்டுகளை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? கல்வெட்டியல். மெகஸ்தனிஸ் எழுதிய வரலாற்று நூல் எது? மெகஸ்தனிஸ் எழுதிய வரலாற்று நூல் இண்டிகா. அசோகரின் கல்வெட்டுகளை முதலில் வாசித்தவர் யார்? ஜேம்ஸ் பிரின்செப். 1837 அசோகரின் பிராமி எழுத்துக்களை முதலில் டிசெஃபர் செய்தவர் ஜேம்ஸ் பிரின்செப். இவர் தான் முதல்ல அசோகரின் பிராமி கல்வெட்டை படித்தவர். சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஹரிசேனர் எழுதிய இந்த பிரகஸ்தி சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை விரிவாக கூறுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தை அறிய உதவும் மிக சிறந்த அறிவியல் முறை எது? கார்பன் 14 காலக்கணிப்பு. பண்டைய இந்தியாவின் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹெரோடோட்டஸ். உலக வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். இவரது குறிப்புகள் பண்டைய இந்தியாவை பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எதை பற்றிய விவரங்களை தருகின்றன? கிராம நிர்வாகம். சோழர் காலத்து உள்ளாட்சி மற்றும் குடவுகளை முறை பற்றி இவை விளக்குகின்றன. உத்திரமேரூர் கல்வெட்டு. பல்லவ மன்னன் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விளக்கும் கல்வெட்டு எது? அயகோலே கல்வெட்டு. ரவி கீர்த்தியால் எழுதப்பட்ட அயகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியின் புகழை பாடுகிறது. ஹர்ஷவர்தரின் அவைக்கு வந்த சீன பயணி யார்? ஹர்ஷவர்தன் அவைக்கு வந்தவர் யுவான் சுவாங். ஹர்ஷவர்தரின் காலத்தில் இந்தியா வந்த யுவான் சுவாங் சியூக்கி என்ற நூலையும் எழுதியுள்ளார். அசோகரின் கல்வெட்டுகளில் தேவனாம்பிரியா என்று குறிப்பிடப்படும் அரசர் யார்? அசோகர்தான். அசோகர் தனது கல்வெட்டுகளில் தேவனாம்பிரியா கடவுளுக்கு பிரியமானவர் என்று தன்னை அழைத்து கொண்டார். மெகஸ்தனிஸ் இண்டிகா நூலில் மௌரிய சமூகத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மெகஸ்தனிஸ் அன்றைய இந்திய சமூகத்தை 7 தத்துவ பிரிவுகளாக அல்லது தொழில் குழுக்களாக பிரித்தார். சங்க காலத்தில் யவனர்கள் என்பது யாரை குறித்தது? யவனர்கள்னா யாரை குறித்தது? கிரேக்க ரோமானியர்கள். சங்க இலக்கியங்களில் யவனர்கள் என்பது கிரேக்க மற்றும் ரோமானிய வணிகர்களை குறிக்கும் பொதுவான சொல்லாகும். கலிங்க மன்னன் காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு எந்த சமயத்தை சேர்ந்தது? சமண சமயத்தை சார்ந்தது. அதிகும்பா கல்வெட்டு காரவேலரின் சமண சமய பற்றியும் அவர் செய்த அறப்பணிகளையும் விளக்குகிறது. 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் அரசியல் நிலையற்ற தன்மைக்கு தடையாக இருந்தது எது? மத்திய அதிகாரத்தின் வீழ்ச்சி. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு வட இந்தியாவில் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இல்லை. இதனால் அரசுகள் சிறு சிறு அரசுகளாக தோன்றின. 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை பாடும் அயகோல் கல்வெட்டை எழுதியவர் யார்? ரவி கீர்த்தி. ரவி கீர்த்தி ஒரு சமஸ்கிருத கவிஞர். இவர் 2ஆம் புலிகேசியின் அவையில் இருந்தவர். மௌரியர் காலத்தில் நில வருவாயை நிர்வகித்த அதிகாரி யார்?
சமர்த்தா. சமர்த்தா என்பவர் வருவாய் வசூலிக்கும் மற்றும் நில வருவாயை தலைமை அதிகாரி ஆவார். குப்தர் காலத்தில் நிலங்கள் விற்கப்படுவதற்கு முன் யாருடைய அனுமதியை பெற வேண்டும்? கிராம சபையின் அதிகாரத்தை பெற வேண்டும். நிலப்பரிமாற்றங்களின் போது கிராம சபையின் ஒப்புதல் அவசியம் என்பது குப்தர் கால கல்வெட்டுகளால் அறியப்படுகிறது. இந்தியாவின் பழங்கால நாணயங்களில் அதிக அளவில் உருவங்கள் பொறிக்கத் தொடங்கிய காலம் எது? இந்தோ கிரேக்க காலம். இந்தோ கிரேக்க அரசர்களே இந்திய நாணயங்களில் மன்னர்களின் உருவங்களை பொறிக்கும் முறையை தொடங்கினர். தொல்லியல் ஆய்வில் பண்பாட்டு அடுக்குகள் எதை உணர்த்துகின்றன? கால வரிசையின்படி நாகரிக மாற்றத்தை உணர்த்துகிறது. புவியியல் படிமங்கள் மண்ணின் அடுக்கை பொறுத்து எந்த காலத்தில் எந்த நாகரிகம் இருந்தது என்று கண்டுபிடிக்க முடியும். சங்க காலத்தில் சேரர்களின் தலைநகரம் எது? சங்க காலத்தில் சேரர்களின் தலைநகரம் எது? வஞ்சி. வஞ்சி கரூர் என்று அழைக்கப்படுகிறது. சேரர்களின் புகழ்பெற்ற தலைநகரமாகும். வஞ்சி இருக்கிற கரூர். கணிதத்தில் பூஜ்ஜியத்தின் பயன்பாட்டை உலகிற்கு அறிமுகப்படுத்திய காலம் எது? பூஜ்ஜியத்தை அறிமுகப்படுத்திய காலம் குப்தருடைய காலம். குப்தர் காலத்தில் ஆரியபட்டர் மற்றும் பிற கணிதவியலாளர்கள் பூஜ்ஜியத்தை பயன்படுத்தினர். சமுத்திரகுப்தரின் தட்சிணபத படையெடுப்பின் முக்கிய நோக்கம் என்ன? தட்சிணபத படையெடுப்பின் முக்கிய நோக்கம் அரசுகளை திரை செலுத்துபவர்களாக மாற்றுதல். தென்னக அரசுகளை கைப்பற்றி ஆளுவதற்கு பதிலாக அவர்களை திரை செலுத்தும் கூட்டாளிகளாக மாற்றினார். பௌத்தத்தின் 4ஆம் சங்கம் எங்கு நடைபெற்றது? புத்த மாநாட்டின் 4வது சங்கம் எங்கு நடைபெற்றது? காஷ்மீரில் நடைபெற்றது. அதை குந்தனவனம் என்றும் சொல்லுவாங்க. குஷான மன்னன் கனிஷ்கர் காலத்தில் காஷ்மீரில் 4ஆம் சங்கம் நடந்தது. நாணயவியல் ஆய்வு வரலாற்றுக்கு எவ்வாறு உதவுகின்றன? நியூமிஸ்மேட்டிக்ஸ் அரசர்களின் ஆட்சி பரப்பு மற்றும் பொருளாதார நிலையை அறிய உதவும். நாணயங்களில் பொறிக்கப்பட்ட பெயர்கள், தேதிகள் மற்றும் உலோகங்களின் தரம் அவற்றின் புகழை குறிக்கும். பண்டைய இந்தியாவின் துறைமுக நகரமான பூம்புகார் தற்போது எங்குள்ளது? கடலுக்கு அடியில் உள்ளது. பழைய பூம்புகார் கடற்கரை நகரம் கடல் சீற்றத்தால் கடலுக்கு அடியில் அழிந்து போனது. சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணம் எது? சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு மிகவும் காரணம் நதி வறட்சி அல்லது சுற்றுச்சூழல் மாற்றம். நதிப்பாதைகள் மாறியது அல்லது காலநிலை மாற்றம் காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டதே முக்கிய காரணமாகும். முதலாம் சந்திரகுப்தர் எந்த பட்டத்தை அவரே சூட்டிக் கொண்டார்? முதலாம் சந்திரகுப்தர் எந்த பட்டத்தை அவரே சூட்டிக் கொண்டார்? மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். பேரரசர் என்ற தகுதியை பெற முதலாம் சந்திரகுப்தர் சூட்டிக்கொண்ட பட்டம் இது. அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி பாடியவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி பாடியவர் ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் அரசவை கவிஞரான ஹரிசேனர் இதை பாடியுள்ளார். சங்க காலத்தில் வணிகர்கள் பயன்படுத்திய எடைக்கற்கள் எந்த வடிவில் இருந்தன? எடைக்கற்கள் உருளை வடிவத்தில் இருந்தது. சங்க காலத்தில் பண்டைய வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட எடைக்கற்கள் பெரும்பாலும் உருளை வடிவில் இருந்தன. அசோகரின் கல்வெட்டுகளில் பிராமி எழுத்துகளுக்கு பதிலாக வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? கரோஸ்டி எழுத்து முறை. காந்தார பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட கரோஸ்டி எழுத்து முறை வலமிருந்து இடமாக எழுதப்படும் தன்மை கொண்டது. குப்தர் காலத்தின் அக்ஷபடல அதிகாரி எதை கண்காணிப்பவர்?
அக்ஷப்படல அதிகாரி எதை கண்காணிப்பவர்? ராஜாவிற்கான கணக்கு வழக்குகளை அளிப்பவர். அக்ஷப்படல அதிகாரி அரசு ஆவணங்கள் மற்றும் கணக்கு வழக்குகளை பராமரிக்கும் தலைமை அதிகாரி ஆவார். சங்க காலத்தில் புகார் அல்லது பூம்புகார் எந்த நதியின் முகத்துவாரத்தில் அமைந்திருந்தது? காவிரி ஆறு. பூம்புகார் காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடமான சோழ நாட்டின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. மௌரிய பேரரசின் நிர்வாகத்தில் குடா என்ற அழைக்கப்படுபவர்களின் பணி என்ன? குடான ஒற்றர்கள். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரத்தில் குடா என்பது அரசனின் ஒற்றர் வலையமைப்பை குறிக்கிறது. ஹர்ஷவர்தனரின் ஆட்சி காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு பேராதரவு வழங்கப்பட்டதை கூறும் சீன பயணி யார்? அந்த சீன பயணி இட்சிங். யுவான் சுவாங் மட்டும் கிடையாது, இட்சிங் என்பவரும் நாலந்தாவின் கல்வி சூழல் பற்றி விரிவாக பதிவிட்டுள்ளார். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டில் தென்னிந்திய அரசர்கள் எத்தனை பேர் குறிப்பிடப்பட்டுள்ளனர்? தென்னிந்திய அரசர்கள் 12 பேர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட 12 தென்னிந்திய அரசர்களை பற்றி பட்டியலிடுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தில் மகா குளியல் குளம் த கிரேட் பாத் எதை குறிக்கிறது? கிரேட் பாத் மகா குளியல் குளம் சடங்கு சார்ந்த தூய்மையை குறிக்கிறது. இதன் கட்டுமானம் மற்றும் நீர் அமைப்பை பார்க்கும்போது இது பொதுவான புனித குளியலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் குப்த பேரரசின் ஆட்சி விரிவாக்கத்திற்கு முக்கிய காரணமானவர் யார்? முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் சமுத்திரகுப்தரே குப்த பேரரசை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றினார். சமுத்திரகுப்தர் தான் வலிமையான சக்தியாக மாற்றினார். சங்க காலத்தில் முசிறி துறைமுகம் எந்த வம்சத்தின் ஆதிக்கத்தில் இருந்தது? முசிறி துறைமுகம் சேரர்கள் வசம் இருந்தது. முசிறி சேர நாட்டின் முக்கிய துறைமுகமாக திகழ்ந்தது மற்றும் மிளகு வணிகத்திற்கு பெயர் பெற்றது முசிறி. பண்டைய இந்தியாவின் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளின் காலம் எது? பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட காலம் மௌரியர் காலம். அசோகரின் பெரும்பான்மையான கல்வெட்டுகள் பிராகிருத மொழியிலும் பிராமி வடிவத்திலும் உள்ளன. இரண்டாம் சந்திரகுப்தரின் வெற்றியை தாங்கிய மெஹ்ரோலி இரும்புத்தூண் எதனால் புகழ் பெற்றது? மெஹ்ரோலி இரும்புத்தூண் அதன் துருப்பிடிக்காத தன்மையால் புகழ் பெற்றது. இத்தனை நூற்றாண்டுகளாகியும் துருப்பிடிக்காமல் இருப்பது அக்கால இந்திய உலோகவியலின் வியக்கத்தக்க வளர்ச்சியாகும். மௌரியர் காலத்தில் ராஜுகர்கள் என்பவர்கள் எதை கவனித்தனர்? ராஜுகர்கள் என்பவர்கள் நீதி நிர்வாகம் மற்றும் நில அளவையை கவனித்தார்கள். நிலங்களை அளவிடுவதும் மக்களிடையே நீதியை நிலைநாட்டுவதிலும் இவர்கள் பெரும் பங்கு வகித்தனர். சங்க காலத்தில் நெய்தல் நிலம் எதை குறிக்கிறது? சங்க காலத்தில் நெய்தல் நிலம் எதை குறிக்கிறது? கடற்கரை பகுதியை குறிக்கிறது. கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் என்று அழைக்கப்படுகிறது. கனிஷ்கரின் நாணயங்களில் காணப்பட்ட கடவுள் உருவங்கள் எதை காட்டுகின்றன? கனிஷ்கரின் நாணயங்களில் காணப்பட்ட கடவுள் உருவங்கள் பல்வேறு மதங்களின் கலவையை காட்டுகின்றன. அவர் தனது நாணயங்களில் கிரேக்க, பாரசீக மற்றும் இந்திய கடவுள்களை போற்றியிருந்தார். குப்தர் காலத்தில் கிராமிகள் என்பவர் யார்? குப்தர் காலத்தில் கிராமிகள் அல்லது கிராமிகா என்று சொல்பவர் கிராம தலைவர் ஆவார். குப்த நிர்வாக அமைப்பில் கிராமத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் கிராமிகன் என அழைக்கப்பட்டார். சங்ககால இலக்கியமான பதிற்று எந்த வம்சத்தை பற்றியது? சங்ககால இலக்கியமான பதிற்று சேரர்கள் பற்றியது ஆகும். பதிற்று 10 சேர மன்னர்களின் பெருமைகளை ஒவ்வொன்றும் 10 பாடல்களாக பாடுகிறது. அர்த்த சாஸ்திரத்தை இயற்றிய கௌடில்யர் எந்த மௌரிய மன்னரை அமைச்சர்?
கௌடில்யர்னா சாணக்கியர், சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சர். சந்திரகுப்த மௌரியர் மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ சாணக்கியர் என்று அழைக்கப்படும் கௌடில்யர் உதவினார். பல்லவர்களின் மாமல்லபுரம் கட்டுமானங்களில் முக்கிய நோக்கம் என்ன? பல்லவர்களின் மாமல்லபுரம் கட்டுமானங்களில் முக்கிய நோக்கம் கலை மற்றும் பக்தியாகும். பல்லவர்களின் ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் குகை கோயில்கள் பக்தி மற்றும் கலைத்திறனை வெளிப்படுத்தும் அடையாளங்களாகும். யுவான் சுவாங் தனது குறிப்புகளில் எந்த இந்திய பகுதியை பௌத்த மதத்தின் மையமாக விவரித்தார்? நலந்தா பல்கலைக்கழகத்தை பௌத்த கல்வி மற்றும் தத்துவத்தின் உலகளாவிய மையமாக அவர் விவரித்தார். நலந்தா பல்கலைக்கழகம். மௌரியர் காலத்தில் நில வருவாய் எதை கொண்டு கணக்கிடப்பட்டது? மௌரியர் காலத்தில் நில வருவாய் நிலத்தின் பரப்பு, அதன் அளவு மற்றும் விளைச்சலின் தரம் ஆகியவற்றை பொறுத்தே வரி வசூலிக்கப்பட்டது. நிலத்தின் பரப்பை பொறுத்தே வரி வசூலிக்கப்பட்டது. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட தம்ம மகாமாத்திரர்கள் எதை கண்காணிக்க நியமிக்கப்பட்டனர்? மத நல்லிணக்கம் மற்றும் அறநெறிகள். தம்ம மகாமாத்திரர்கள் மக்களின் அறநெறி வாழ்க்கை மற்றும் பல்வேறு சமயங்களுக்கு இடையே அமைதியை நிலைநாட்ட அமர்த்தப்பட்டனர். குப்தர் காலத்தில் முத்ராட்சசம் நாடகத்தை எழுதியவர் யார்? குப்தர் காலத்தில் முத்ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் விசாகதத்தர். அது ஒரு நாடக நூல். மௌரிய பேரரசின் எழுச்சியையும் சாணக்கியரின் சூழ்ச்சிகளையும் விளக்கும் புகழ்பெற்ற நாடகம். சங்க காலத்தில் கொற்கை எந்த தொழிலுக்கு புகழ் பெற்றிருந்தது? கொற்கைனாலே முத்து தான். சங்க காலத்தில் கொற்கை முத்து குளித்தல் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகம் முத்து குளித்தலுக்கு பெயர் பெற்றது. சிந்துவெளி நாகரிகத்தின் எந்த இடத்தில் கலப்பையின் சுடுமண் மாதிரி கண்டெடுக்கப்பட்டது? பனாவலியில் விவசாயத்திற்கு பயன்படும் கலப்பையின் மாதிரி கிடைத்துள்ளது. பனாவலி. குப்தர் காலத்தில் விஷ்டி என்பது எதை குறிக்கிறது? குப்தர்கள் காலத்தில் விஷ்டி என்பது எதை குறிக்கிறதுனா கட்டாய உழைப்பு அல்லது வரி. விஷ்டி என்பது அரசருக்காக மக்கள் செய்யும் இலவச உழைப்பு அல்லது வரி முறையாகும். யுவான் சுவாங் தனது குறிப்பில் சியூகி என எதை அழைக்கிறார்? யுவான் சுவாங் தனது குறிப்பில் சியூகி என மேற்கத்திய நாடுகளின் குறிப்புகளை அழைக்கிறார். இந்த நூலில் அவர் தான் கண்ட இந்தியாவை பற்றியும் பௌத்த இடங்கள் பற்றியும் எழுதியுள்ளார். சங்க காலத்திய மறவர் என்பவர்கள் எதில் சிறந்து விளங்கினார்கள்? மறவர்கள் என்பவர்கள் போர் மற்றும் வேட்டையில் சிறந்து விளங்கினார்கள். மறவர்கள் போர் வீரர்களாகவும் பாதுகாப்பாளர்களாகவும் இருந்தனர். கணேஷ்கர் காலத்தில் நடைபெற்ற 4ஆம் பௌத்த சங்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? 4ஆம் பௌத்த சமயத்திற்கு தலைமை தாங்கியவர் வசுமித்திரர். காஷ்மீரில் நடந்த 4ஆம் பௌத்த சங்கத்திற்கு வசுமித்திரர் தலைமை தாங்கினார். மௌரிய பேரரசில் சன்னதிதா என்பவர் யார்? சன்னதிதா என்றால் கருவூல அதிகாரி. அரசு கருவூலத்தை பராமரிக்கும் தலைமை அதிகாரி சன்னதிதா என அழைக்கப்பட்டார். சன்னதிதாதான் கூட சொல்லலாம். குப்தர் காலத்து ஓவியங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் குகை ஓவியம் எது? எவை? குப்தர் காலத்தில் குகை ஓவியங்களுக்கு அஜந்தா ஓவியங்கள் மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். அஜந்தா குகைகளின் பல ஓவியங்கள் குப்தர் காலத்தின் கலை நுணுக்கத்தை பிரதிபலிக்கின்றன. சங்க காலத்தில் பரிபாடல் நூல் எதற்கு பெயர் பெற்றது? சங்க காலத்தின் பரிபாடல் நூல் எதற்கு பெயர் பெற்றது என்றால் இசை மற்றும் தெய்வீக பாடல்கள். பரிபாடல் இசை வடிவில் அமைந்த பாடல்களை கொண்டது, பெரும்பாலும் தெய்வங்களை புகழ்வது. அசோகரின் கல்வெட்டு முறை எந்த பேரரசிடமிருந்து உத்வேகம் பெற்றது? அவர் யாரை பார்த்து
அது மாதிரி எழுத கற்றுக்கிட்டாரு. பாரசீக பேரரசை பார்த்து தான், பாரசீக மன்னர்களின் கல்வெட்டு முறையை பார்த்து அசோகர் தனது கல்வெட்டுகளை அமைக்க தூண்டப்பட்டார். சமுத்திரகுப்தரின் வெற்றியை தாங்கிய கல்வெட்டு எந்த தூணில் உள்ளது? சமுத்திரகுப்தரின் வெற்றியை தாங்கிய கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டில் இருக்கிறது. இது பிரயாக் பிரகஸ்தி என்றும் அழைக்கப்படுகிறது. பிரயாக் பிரகஸ்தி என்றும் அலகாபாத் தூண் கல்வெட்டு அழைக்கப்படுகிறது. பண்டைய இந்தியாவின் தங்கம் பெரும்பாலும் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? பண்டைய இந்தியாவின் தங்கம் பெரும்பாலும் கர்நாடக சுரங்கங்களிலிருந்து பெறப்பட்டது. பண்டைய இந்தியாவிற்கு கர்நாடக பகுதி தங்கம் வழங்குவதில் முக்கிய இடமாக இருந்தது. சங்க காலத்தில் உறையூர் எந்த ஆட்சியாளர்களின் தலைநகரமாக இருந்தது? சங்க காலத்தில் உறையூர் எந்த ஆட்சியாளர்களின் தலைநகரமாக இருந்தது என்றால் சோழர்கள். உறையூர் சோழர்களின் ஆரம்பகால தலைநகரம் ஆகும். மௌரிய பேரரசில் மகா மாத்திரர்கள் என்பவர்கள் யார்? மௌரிய பேரரசில் மகா மாத்திரர்கள் என்பவர்கள் உயர்நிலை அதிகாரிகள் ஆவார். அரசு நிர்வாகத்தின் உயர்மட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் மகா மாத்திரர்கள் என அழைக்கப்பட்டனர். குப்தர் காலத்து நாணயங்களில் வீணை வாசிக்கும் மன்னர் யார்? குப்தர் காலத்து நாணயங்களில் வீணை வாசிக்கும் மன்னர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் சில நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் இசையில் வல்லவர் என்பதை காட்டுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தில் மண் செங்கற்கள் எதற்கு பயன்பட்டன? சிந்துவெளி நாகரிகத்தில் மண் செங்கற்கள் வீடு கட்ட பயன்பட்டது. சுடப்பட்ட மற்றும் மண் செங்கற்கள் நகர வீடுகளை கட்ட பயன்பட்டன. சங்க காலத்தில் மருதம் நிலத்தின் தெய்வம் எது? சங்க காலத்தின் மருதம் நிலத்தின் தெய்வம் இந்திரன். மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரன் வணங்கப்பட்டார். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு தம்மை காரணம் என எந்த மன்னர் வருந்தினார்? மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு தம்மையே காரணம் என்று அசோகர் வருந்தினார். ஏனென்றால் அசோகர் தனது தம்ம கொள்கையினால் இராணுவத்தின் வேகம் குறைந்ததாக கருதியதால் பின்னர் அதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. சங்க காலத்தில் கைமாறு அல்லது பரிசில் வழங்கும் முறை எதை குறிக்கிறது? சங்க காலத்தில் கைமாறு அல்லது பரிசில் வழங்கும் முறை புலவர்களுக்கு மன்னர்கள் வழங்கும் வெகுமதியை குறிக்கிறது. மன்னர்கள் புலவர்களின் கவித்திறனை பாராட்டி அவர்களுக்கு பரிசில்களை வழங்குவது தமிழ்நாட்டின் பண்பாடாகும். குப்தர் காலத்து நாணயங்களில் இடம்பெற்ற கருடன் எதை குறிக்கிறது? குப்தர் காலத்து நாணயங்களில் கருடன் விஷ்ணு வழிபாட்டின் அடையாளமாக கருதப்படுகிறது. குப்தர்கள் விஷ்ணுவின் பக்தர்களாக இருந்ததால் அவரது வாகனமான கருடனை தன் நாணயங்களில் பொறித்தனர். சங்க காலத்தில் தமிழகத்தில் தொண்டி என்ற துறைமுகம் எதன் ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் பெற்றது? தொண்டி மிளகு ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் கொண்டது. தொண்டி ஒரு முக்கியமான மிளகு ஏற்றுமதி மையமாக செயல்பட்டது. மௌரிய பேரரசில் சமர்த்தா என்பவரின் முக்கிய பணி என்ன? மௌரிய பேரரசில் சமர்த்தா என்பவரின் முக்கிய பணி வருவாய் வசூல் மற்றும் நிர்வாகம். வருவாய் வசூலிக்கும் பொறுப்பில் இருந்தவர் சமர்த்தா எனப்பட்டார். இவர் நிர்வாகத்தின் முக்கிய அங்கமாவார். பல்லவர்களின் மாமல்லபுரம் கட்டுமானங்களில் தனி சிறப்பு என்ன? பல்லவர்களின் மாமல்லபுர கட்டுமானங்களின் தனி சிறப்பு ஒற்றைக்கல் ரதங்கள் ஆகும். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட ரதங்கள் பல்லவர்களின் கலைத்திறனுக்கு சான்றாகும். ஹர்ஷவர்தனர் எந்த பிரிவை சேர்ந்த பௌத்த மதத்தை பின்பற்றினார்? ஹர்ஷவர்தனர் எந்த பிரிவை சார்ந்ததுன்னா மகாயானத்தை பின்பற்றினார். ஹர்ஷவர்தனர் நாலந்தாவில் தர்க்கம் மற்றும் மகாயானத்தை பௌத்தத்தை ஊக்குவித்தார். சங்க காலத்தில் பாணர் எனப்படுபவர்கள் யார்?
சங்க காலத்தில் பாணர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இசைக்கலைஞர்கள் ஆவார்கள். பாணர் எனப்படுபவர்கள் யாழ் போன்ற இசைக்கருவிகளை வாசிக்கும் கலைஞர்கள் ஆவர். குப்தர்கள் காலத்தில் நவரத்தினங்கள் என்பவை எதை குறிக்கின்றன? குப்தர்கள் காலத்தில் நவரத்தினங்கள் என்பவை எதை குறிக்கிறது என்றால் அரசவையில் இருந்த அறிஞர்களை குறிக்கிறது. 2ஆம் சந்திரகுப்தரின் அரசவையில் இருந்த 9 சிறந்த அறிஞர்களை நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டனர். சிந்துவெளி நாகரிகத்தின் லோத்தல் எதை குறிக்கிறது? சிந்துவெளி நாகரிகத்தின் லோத்தல் எதை குறிக்கிறது? மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகமாகும். லோத்தல் கண்டறியப்பட்ட கப்பல் கட்டுமான தளம் உலகிலேயே மிக பழமையான செயற்கை துறைமுகமாகும். சங்க இலக்கியங்களில் முல்லை நிலம் எதை விவரிக்கிறது? சங்க இலக்கியங்களில் முல்லை நிலம் எதை விவரிக்கிறது என்றால் காடும் காடு சார்ந்த பகுதி. முல்லை நிலம் பெரும்பாலும் மேய்ச்சல் நிலத்தையும் காடுகளையும் குறிக்கிறது. மௌரியர் காலத்தில் குடா ஒற்றர்கள் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டனர்? குடா அவர்கள் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டனர்? அரசரின் நேரடி மேற்பார்வையில் கட்டுப்படுத்தப்பட்டனர். ஒற்றர்கள் நேரடியாக அரசருக்கே அறிக்கை அளித்தனர். இது நிர்வாகத்தை வலுப்படுத்தியது. குப்தர் காலத்தில் தர்மிகர் அல்லது தர்மிகா என்பவர் யார்? தர்மிகா குப்தர் காலத்தில் தர்மிகா என்றால் நீதித்துறை அதிகாரி ஆவார். குப்தர் காலத்தில் தர்மம் சார்ந்த சட்டங்களை நிலைநாட்டுபவர் தர்மிகர் அல்லது தர்மாத்திரிகா என்று அழைக்கப்பட்டார். சங்க காலத்தில் வஞ்சி எந்த அரசர்களின் தலைநகரமாக இருந்தது? சங்க காலத்தில் வஞ்சி சேரர்களின் தலைநகரமாக இருந்தது. வஞ்சி சேரர்களின் தலைநகரமாக இருந்தது. கனிஷ்கர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? கனிஷ்கர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? கனிஷ்கர் குஷான வம்சத்தை சார்ந்தவர். கனிஷ்கர் குஷான வம்சத்தின் மிக சிறந்த மன்னர் ஆவார். குஷான வம்சத்தின் மிக சிறந்தவர் கனிஷ்கர். சமுத்திரகுப்தரின் பிரகஸ்தியில் குறிப்பிடப்படும் ஆரியவர்த்தம் எதை குறிக்கிறது? வட இந்திய அரசுகளை பற்றி குறிக்கிறது. வட இந்திய அரசர்களை வென்று அவர்கள் மீது நேரடி ஆட்சி செலுத்தியதை ஆரியவர்த்த படையெடுப்பு என்கிறோம். சங்ககால வணிகர்கள் பண்டங்களை எதன் மூலம் கொண்டு சென்றார்கள்? சங்ககால வணிகர்கள் எருதுகள் மற்றும் வண்டிகள் மற்றும் பண்டங்களை ஏற்றி செல்ல வண்டிகளும் விலங்குகளும் பயன்படுத்தப்பட்டன. மௌரிய பேரரசில் அக்ராதி என்பவர்கள் யார்? அகராதின்னு கூட சொல்லலாம். மௌரிய பேரரசில் அக்ராதி என்பவர்கள் யார்? நகர நிர்வாக அதிகாரிகளை அக்ராதி என்கிறார்கள். நகர நிர்வாகம் மற்றும் அமைதி காப்பதில் இவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். குப்தர் காலத்து ஓவியங்களில் பெண்களின் உருவங்கள் எப்படி சித்தரிக்கப்பட்டன? குப்தர் காலத்து ஓவியங்களில் பெண்களின் உருவங்கள் அழகு மற்றும் மென்மையுடன் சித்தரிக்கப்பட்டன. குப்தர் காலத்து அஜந்தா ஓவியங்கள் பெண்களின் உருவத்தை மிகவும் நுணுக்கமாகவும் அழகாகவும் காட்டியுள்ளனர். சிந்துவெளி நாகரிகத்தின் எந்த இடத்தில் குதிரையின் எலும்புகள் கண்டறியப்பட்டன? சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த இடத்தில் குதிரைகள் எலும்புகள்னா சுர்கோட்டடா என்ற இடத்தில். சுர்கோட்டடாவில் குதிரை எலும்புகள் கிடைத்திருப்பது ஆராய்ச்சியாளருக்கு ஒரு சிறந்ததாக அமைந்தது. சங்க காலத்தில் கொற்கை பகுதியில் எந்த மொழி பேசுவோர் வணிகம் செய்தனர்? சங்க காலத்தில் கொற்கை பகுதியில் பல மொழிகள் பேசிய சர்வதேச வணிகர்கள் வணிகம் செய்தனர். கொற்கை துறைமுகத்தில் தமிழ் மட்டுமல்லாது கிரேக்கம், ரோமானியம் மற்றும் அரபு சார்ந்தவர்கள் இருந்தனர். சங்க காலத்தில் வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம் செய்ய பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான நீர்நிலை எது? சங்க காலத்தில் ஏரிகள் தான் முக்கியமான நீர்நிலைகளாக இருந்தன. சங்க காலத்தில் ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் சேமிக்கப்பட்டு வேளாண்மைக்கு முக்கிய ஆதாரமாக திகழ்ந்தன. குப்தர் காலத்து நாணயங்கள் குறிப்பிடப்படும் சந்திரகுப்தர் மற்றும்
குமாராதேவி வடிவம் எதை குறிக்கிறது? அரச குடும்ப திருமண ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இது லிச்சாவி வம்சத்து இளவரசியான குமாராதேவியுடனான திருமணத்தை கொண்டாடும் வகையில் வெளியிடப்பட்டது. மௌரியர் காலத்தில் தர்மஸ்தியா நீதிமன்றம் எதை கையாண்டது? தர்மாஸ்தியா நீதிமன்றம் எதை கையாண்டது? சிவில் வழக்குகளை கையாண்டது. தர்மாஸ்தியா நீதிமன்றங்கள் சொத்து மற்றும் குடும்ப சண்டைகள் போன்ற சிவில் வழக்குகளை விசாரித்தன. சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் எது? சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். குறிஞ்சி நிலத்தின் மலையையும் கானகத்தையும் ஆளும் தெய்வம் முருகன் எனப்படுகிறது. குப்தர் காலத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடத்திட்டம் எது? குப்தர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடத்திட்டம் பௌத்த தத்துவம் தான். நாலந்த பௌத்த கல்வியின் உலகளாவிய மையமாக திகழ்ந்தது. சங்ககால உறையூர் நகரின் எதன் தயாரிப்பு உலக புகழ் பெற்றது? உறையூரில் எந்த தயாரிப்பு உலக புகழ் பெற்றது அப்படின்னா மெல்லிய பருத்தி துணிகள். உறையூர் நெசவு தொழிலுக்கு, குறிப்பாக மெல்லிய பருத்தி ஆடைகளுக்கு பெயர் பெற்றதாக விளங்கியது. மௌரிய பேரரசின் நிவேத்யகா அதிகாரிகள் யார்? மௌரிய பேரரசின் நிவேத்யகா அதிகாரிகள் யார் என்றால் அரசருக்கு தகவல்களை தருபவர்கள். மக்களின் குறைகளையும் பேரரசின் நிகழ்வுகளையும் அரசருக்கு தெரியப்படுத்தும் அதிகாரிகள் ஆவார். குப்தர்களின் ஆட்சி காலத்தில் அக்ரஹாரம் நிலம் என்பது என்ன? குப்தர்களின் ஆட்சி காலத்தில் அக்ரஹாரம் நிலம் என்பது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலமாகும். அக்ரஹாரங்கள் கல்வி மற்றும் மத பணிகளுக்காக பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களாகும். சங்க காலத்தில் புகார் துறைமுகத்தில் கட்டடங்கள் தங்குவதற்கு என்ன பெயர்? சங்க காலத்தில் கப்பல்கள் தங்குவதற்கு என்ன பெயர்? துறை என்று பெயர். புகார் போன்ற துறைமுகங்களில் கப்பல்கள் வந்து செல்லவும் சரக்குகளை இறக்கவும் பயன்படுத்தப்பட்டன. துறைமுகம் என அழைக்கப்படுகிறது. கணேஷ்கர் தனது ஆட்சியில் பௌத்த மதத்தை எங்கு பரப்பினார்? கணேஷ்கர் மத்திய ஆசியா மற்றும் சீனாவில் புத்தத்தை பரப்பினார். கணேஷ்கரின் ஆதரவினால் பௌத்தம் இந்தியாவை தாண்டி மத்திய ஆசியா மற்றும் சீனாவுக்கும் பரவியது. நன்றி. அனைத்து ஆசிரியருக்கும் தேர்வு எழுதுவதற்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அல்ஃபோன்சோ அகாடமி. தேங்க்யூ.